ஸ்வீட்டின்ற காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம்ல ஃபேஸ் கிரீம் ப்ராடக்ட்ட வியூவர்ஸ் கிட்ட காட்டிட்டு இருக்கா. அப்ப சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டறத பார்த்ததும் வியூவர்ஸ்ல இருந்து ஒரு சில பேர் நீங்க இருக்கிறது ஒரு டேஞ்சரான ரூம், அதாவது சவப்பட்டி மாதிரி, உள்ள வர முடியுமே தவிர யாராலையும் வெளியே போக முடியாதுன்றாங்க. இப்ப இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் பார்த்ததும் இவளுக்கே பயமாயிடுது. அது மட்டும் இல்லாம இவங்க தங்குற ரூமுக்கு விண்டோவே இல்ல, சோ மழை பெஞ்சா தண்ணி மேல தானே சொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து இந்த பொண்ணுங்க எல்லாரையும் ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்றதுக்கு இந்த ரூமுக்கு அனுப்பியிருக்காங்க போல, கண்டிப்பா அதுல செத்த ஆன்மா ஒண்ணு இவங்க கூட இருக்கும், மிச்ச 3 பொண்ணுங்க தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 100வது நாள் இந்த ரூம்ல தங்கும் போது அந்த ஆன்மா இவங்க உயிரையே சேர்த்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகி போறா. கேலண்டரை பக்கத்துல வச்சுட்டு யோசிச்சு பாக்குறா. பார்த்தா இன்னைக்குதான் 100வது நாள். இவளுக்கும் இப்ப ரொம்ப பயமா இருக்கு, யார்கிட்ட சொல்றதுன்னு வேற தெரியல. சரி இருங்க, இந்த ரூமை விட்டு நான் வெளியே போய் காட்டுன்னு சொல்லிட்டு வரா பாருங்க. டக்குனு இவ கைய பிடிச்சி இழுத்து வெளியே மழை வர மாதிரி இருக்கு, கொடை கொண்டு போ, நம்ம சீனியரையும் பார்த்து கூட்டுவான்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. அகைன் கமெண்ட் பண்றாங்க, 4 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா தான் அந்த ரிச்சுவல் வேலை செய்யும், சோ அந்த லேண்ட்ன்றவள நீ கூட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் அவங்களுக்கு மெசேஜ் போட்டு 3rd ஃப்ளோர் வழியா கீழே வர பாருங்க. பார்த்தா மறுபடியும் 3rd ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கா. எத்தனை டைம் படிக்கிட்டே கீழே வந்தாலும் மறுபடியும் 3rd ஃப்ளோர் கிட்ட தான் வந்து நிக்கிறா. அப்பதான் இவளுக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது, கமெண்ட் பண்றவங்க எல்லாம் உண்மைதான் சொல்றாங்க போல இருக்கு. நான் ஒரு பயங்கரமான கோஸ்ட் லூப்ல மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு சமய பயப்படுறா. வியூவர்ஸ் எல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கனெக்ஷன் எல்லாம் கட் ஆகி போகுது. ஒருத்தரா அவங்களுக்கே தெரியாம எல்லாம் லெஃப்ட் ஆயிடுறாங்க. படிக்கட்டுல இருந்து ஏதோ ஒரு வெள்ள உருவம் அப்படியே மேல வர மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு பார்த்து பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. யாரான்னு சொல்லி பார்த்தா இவ தேடி வந்த அந்த சீனியர் பொண்ணு லேனு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டா போன் மழையில நினைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லன்றாங்க. இப்ப இவ்வளவு நான் இந்த மாதிரி கோஸ்ட் லூப்ல மாட்டிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றா. இங்க பாரு பாப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ வான்னு சொல்லிட்டு இவங்க கீழே கூட்டு வராங்க பாருங்க. பார்த்தா திரும்ப இவங்களும் 3rd ஃப்ளோர்ல தான் வந்து நிக்கிறாங்க. சீனியர் லேனுக்கே இப்ப ஒரு நிமிஷம் பயமாயி போயிடுது. ஒரு வேளை இவ சொல்ற மாதிரி கோஸ்ட் லூப்ல எதனா மாட்டிட்டோமான்னு டக்குன்னு ஒரே மெசேஜ் இவங்க 2 பேர் போனுக்கும் வருது. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, மங்கான்ற பொண்ணுக்கு வயிறு வலியா, சோ அவ ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த மெசேஜை இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களால இவங்க டோர் கிட்டே போக முடியுது. உள்ள போனதும் சின்சான்ற பொண்ணு உங்க 2 பேருக்கும் ஜிஞ்சர் டீ போட்டு வச்சிருக்கேன், குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குடுக்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீனியரும் டக்குன்னு வாங்கிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் அந்த ரூம்ல யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. இதை பார்த்ததும் ஐயோ குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறான். இவ கத்தல இப்ப அவங்க பயந்து போயிட்டு டீ கப்ப கீழவே போட்டுறாங்க. சரி நான் மாப் போட்டு தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் நான் காத்தோட்டமா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவ வியூவர்ஸ் கிட்ட போயிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேக்குறா. போயிட்டு அவங்க திரும்ப வரத்துக்குள்ள எங்கடா போய் ஒளிஞ்சிக்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சார்ஜ் காலி ஆயிடுது. என்னடா போன் இதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போய் பெட்ல படுத்துக்கிறா. பக்கத்துல மங்கான்ற பொண்ணு படுத்துட்டு இருக்கா. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுக்கு வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் வேற ஒளிவிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருக்காத, இங்க இருந்து உடனே போயிடுன்றா. ஆனா அடுத்த செகண்டே கதவை யாரோ ஓபன் பண்ணி உள்ள வராங்க. இவளும் கத்த கூடாதுன்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கா. பொறுமையா அந்த உருவம் அப்படியே கிட்ட வந்து நிக்குது. மிச்ச கதையை நான் பார்ட் 2ல சொல்றேன்.